ஷேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. எப்படி சிட்டி கிராமத்தில் ரேடியோ கொட்டி எப்படி கடவுள் பூமியில் உட்காந்தாச்சுன்னா அமைதியாக கையை கட்டி ஒழுங்காக உயிர் வாழறதுக்கு தின்னுட்டு பொத்திட்டு போகணும், விரிக்கக்கூடாது. சரியா? இப்போ அந்த விரிச்சதுனால தான் மானிட பிறவியை பவரால் விட்டு அந்த ஃப்ளட்டை குடிக்க விட்டுட்டார். மானிட பிறவியை ஃப்ளட்டை குடிச்சிடுறா. பூதத்தி குடிக்கும் ரத்தம். மானிட பிறவி அந்த ரத்த வாடை அந்த கணக்கில் இங்கே எல்லாம் வச்சு கணக்கு முடிச்சாச்சு, பவரை ஏற்றியாச்சு. இப்போ எல்லா கணக்குலேயும் மானிட பிறவி ஆணும் பெண்ணும் அந்த ஃப்ளட்டை குடிக்கும். ஈரக்கோலையை வந்து குடிக்கையில் ரத்தம் பூரா குடிச்சிடும். இப்போ ஒன்றும் சோளக்காட்டு பொம்மை மாதிரி தான் போவான் ஆணும் பெண்ணும். அப்போ என்ன செய்வான்? அடுத்தாப்புல ஐயா கடவுள் என்ன செய்வார்? மூளையை திருப்புவார். ஒருத்தனை குண்டியில் குத்த விடுவார், புடுக்கில் குத்த விடுவார். குத்தி சாவுடா, அதான் கணக்கு. 8 ஓலைச்சோடு கணக்கு. ஒன்று குத்துவான். எங்கே இல்லை நல்லா கேட்டுக்கோடா. எங்கெங்கே அரசு நியமித்து கலெக்டர் ஒரு பக்கம் உட்காந்துருப்பான், நாற்காலி சேரு. காவல்துறையில் உட்காந்துருப்பான். அடுத்தாப்புல பிஓ தாசில்தார் உட்காந்துருப்பான். பத்திரப்பதிவில் உட்காந்துருப்பான். என்னென்ன கணக்கில் பூரா உட்காந்து பூமி அழிக்கானா இந்த கணக்கில் பூரா மாற்றி திருப்பி மூளையை திருப்புவார். கடவுள் இப்போ திருப்பிடுவார். அந்த பவரை வீசி எறிவார். வீசி ஒரு எலுமிச்சம்பழம் கனியில் வீசுவார். வீசி மானிட பிறவியை மூளை திருப்புவார். அப்போ ஒன்றுக்கு குண்டியில் குத்த புடுக்கில் குத்த, குண்டியில் குத்த புடுக்கில் குத்த, அந்த மாதிரி விட்டவுடனே நீதிமன்ற கோர்ட்டுக்கு வழக்கு ஏறும். புரியுதா? கடவுள் போட்ட கணக்கு தப்பாதுடா. இது உண்மையாக இப்போ நடக்க போகுது. இப்போ அதுக்குத்தான் அரக்கன் அரக்கி பூதத்திய உட்கார வச்சுட்டார். தெற்கு பாளையம் ராஜபாளையமே வரும். கவலைப்படாதீடா. ஒருத்தன் குண்டியில் கத்தியை கம்பி வச்சு குத்தவா என்னத்தை மாற்றி மூளை திருப்புறார். அவ்வளோ சேட்டை பண்ணிச்சிருக்கேன். அதிகாரி அரசியல்வாதி நியமித்த கணக்கில் முட்டா குய்மன அறிவில்லையாடா? பூமி அழிக்கிறதுக்கடா கொடுத்துருக்காரு. இன்னும் 2ஆம் நம்பரை ஓட்டிக்கிட்டாலே தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, தெரியலையா? அப்போ நாங்கள் இப்படி தான் ஓட்டுவோம், இப்படி தான் நக்குவோமுங்க. மூளையை ஒன்றே திருப்பி ஒவ்வொருத்தன் மூளை திரிச்சிட்டு போகிறானா பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி அரசியல்வாதி வார்டில் கிடக்கிறவன் மூளை திரிக்கானா அவனுக்கு வீட்டுகளில் அவன் பொண்டாட்டி மாறுக, அவன் புள்ள மாறுக, பேரம்பேத்தி மாறுகளை குத்த விட்டுருவார். குண்டியில் இப்போ மூளை திருப்புவார். மல்லாகப்படுத்தி கிடப்பான், கூப்பரப்படுத்தி கிடப்பான். ஒரு குத்து அந்த மாதிரி மூளை திருப்பின. இப்போ கொலை ஆடணும். சரியா? மானிட பேலுக்கு புரியா இல்லையாடா? முட்டா குய்மனில் போட்டாச்சுடா கணக்கு. உட்கார வச்சுட்டார். பூதத்தி அரக்கி கை எடுக்காத வரைக்கும் நச்சு எடுத்து போடுவார். இப்போ மூளையை திருப்புவார். அது எந்த நேரம் இப்போ திருப்புதார மூளையை திருப்பினா பூரா பேர் வீட்டுகளில் வெளியில் போகிறவன் வரவன் குண்டியில் குத்த ஆரம்பிப்பான், புடுக்கில் குத்துவான். நீ தின்னு கழிக்கிறது உயிர் போலியா அறுத்து தின்னு கழிச்சிட்டு நாத்தம் பிடிச்ச முட்டா கூதிமானுங்களா தின்னு கழிச்சிட்டு போகிறையில உயிர் போலியை தின்னு அந்த கழிக்கிற இடத்துல குத்த விடுவார். மாற்றி ஒன்றுக்கு மாத்துறா குத்துறான்னு. புரியா இல்லையாடா? கடவுள்ரா ஆக்கங்கட்ட கூதிமானுங்களா. கணக்கு எடுக்காமல் கணக்கு ஓட்டாமன்னா ஓட்டிட்டு போக நீ நினைக்க திருப்பி இப்போ அடிக்க விடுவார். அடுத்து தண்ணி குடித்து நல்லா தின்னுட்டு தண்ணியை குடிப்பான். ஒரு மினரல் வாட்ரு கேன் கூட நல்லா இருக்குது, சாப்பிட்டு தண்ணியை குடிக்க பெண் ஆணும். அப்போ உயிர் தடத்தில் குத்த விடணும்ல. இப்போ குத்துவான் பாரு. ஒருத்தனுக்கு மாஞ்சி குத்த விடுவார். அந்த மாதிரி இப்போ நடக்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. முட்டா கூதிமணிகளா முக்கால் சத்தியம்.